மேகதாது புதிய நடுவர் மன்றம் தமிழகத்துக்கு சாதகமா பாதகமா? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுல கர்நாடக அரசு அணை கட்ட முடிவு செஞ்சு அதுக்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்தியிருக்கு. காவிரி பிரச்சனையில மேகதாது அணைங்கிறது புது பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிற திமுகவின் கோரிக்கை சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறதால நமக்கு பின்னடைவுன்னு பல விவசாய சங்கங்களும் தவிக கூட்டணியில இருக்கிற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஆனா புதிய நடுவர் மன்றம் கேட்கறதால தமிழ்நாட்டுக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாதுன்னு தமிழ்நாட்டுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடும் வழக்கறிஞர் உமாபதியை மேற்கோள் காட்டி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டசபையில தெரிவிச்சிருக்காரு. அதோட கர்நாடக அரசு மேகதாதுல அணை கட்டுறதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும்னு ஆளுநர் உரையிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவிரி நடுவர் மன்றம் தமிழகத்துக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கா? புது நடுவர் மன்றம் அமைக்கிறது தமிழ்நாட்டுக்கு சாதகமா பாதகமா? காவிரி பிரச்சனையில புது நடுவர் மன்றத்தால சட்ட பாதுகாப்பு கிடைக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கர்நாடக அரசோட மேகதாது அணைக்கு எதிராக ஜூன் மாதம் 19ஆம் தேதி சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தாரு முதல்வர் விஜய். இந்த தீர்மானத்துல புதிய நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிற திருத்தத்தை எதிர்க்கட்சி தலைவர் முன்மொழிய அதை ஏத்துக்கிட்டாரு முதல்வர் விஜய். எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன திருத்தத்தோடு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா 22ஆம் தேதி சட்டமன்றத்துல அதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இந்த திருத்தத்துக்கு சட்டப்பேரவையில கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, குடிநீர் தேவைக்குன்னு சொல்லி புதிய அணையை கட்ட கர்நாடகா முயற்சிக்குது. குடிநீருக்காக புதிய அணையை கட்டுனா சட்ட சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கர்நாடக அரசுக்கு ஆதரவா காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருது. அந்த ஆணையம் மேல நம்பிக்கையை இழந்துட்டோம்னு தெரிவிச்சாரு. மேலும் சட்ட வல்லுநர்கள் சொன்னபடியே புதிய நடுவர் மன்றத்தை அமைக்க கோரிக்கை வைக்கிறோம். கர்நாடக அரசோட வியூகத்துக்கு எதிரா தமிழ்நாடு அரசோட வியூகமே புதிய நடுவர் மன்றம்னும் சபையில விளக்கம் கொடுத்தாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. திமுக சொன்ன திருத்தத்தை ஏற்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்ச கட்சிகளுக்கு திமுக சார்பா முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்திருக்காரு. விவசாய மக்களோட நலனை பாதுகாக்கிற விஷயத்துல புதிய நடுவர் மன்றம் அமைக்கிறதே ஆக்கப்பூர்வமானதா இருக்கும்னும், இந்த புதிய நடுவர் மன்ற முடிவு திமுகவோட முடிவு அல்ல, தவிக அரசோட முடிவுன்னும் சொல்லியிருக்காரு. புதிய நடுவர் மன்றம் அமைஞ்சா அது தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமையும்னு அதை எதிர்க்கிறவங்க பல காரணங்கள்ல பட்டியலிட்டு இருக்காங்க. 1990ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலமா காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. அதே போல 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்புல கடலோர மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவோட அனுமதி இல்லாம கர்நாடகா எந்தவித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னுச்சு. 2018ஆம் ஆண்டு கீழ்ப்பாசன மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம மேல்பாசன மாநிலங்கள் எந்தவித கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்புல உறுதிப்படுத்துச்சு. காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நதிநீர் பங்கீட்டு குழுவும் வருடத்துக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதனால புதுசா ஒரு நடுவர் மன்றத்தை அமைச்சா அது தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமையும்னு சில விவசாய சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பழைய நடுவர் மன்றத்தால தமிழ்நாட்டுக்கு சாதகமான நிலை இல்ல. உச்சநீதிமன்றம் அளிச்ச முதல் தீர்ப்புக்கும் இறுதியா கொடுத்த தீர்ப்புக்கும் இடையில தமிழ்நாடு தனது பங்கா கிடைக்க வேண்டிய காவிரி நதிநீர் ஒதுக்கீட்டு அளவை கணிசமா இழந்திருக்கு. காவிரி நடுவர் மன்றமும் காவிரி மேலாண்மை வாரியமும் அரசமைப்பு கீழே உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதை மத்திய அரசால கட்டுப்படுத்த முடியாது. இந்த இரு அமைப்புகள் வழங்கும் தீர்ப்பை மாநில அரசுகள் முறையா அமல்படுத்தணும்னு தெரிவிச்சிருக்கு விவசாய அமைப்புகள். இதுக்கு சட்டமன்றத்தில் பதில் சொன்ன அமைச்சர் ஆதவர்ஜுனா, மேகதாது அணை கட்டணுமா வேண்டாமா அப்படின்றத தீர்மானிக்க தான் புதிய நடுவர் மன்றம்னும் சட்ட வல்லுநர்களோட ஆலோசிச்சுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளின் வாதங்கள் முடிஞ்சதை அடுத்து திருத்தப்பட்ட தீர்மானம் தான் இறுதியானதுன்னு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். காவிரி பிரச்சனையில தமிழ்நாடு தன்னோட உரிமையை இதுவரை நிலைநாட்டி இருக்காங்கிறத பார்க்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. குறிப்பா காவிரி நதிநீர் பங்கீட்டுல தமிழகத்துக்கு உறுதியான நீர் ஒதுக்கீட்டை பெற்று அதை கண்காணிக்கிற விதத்துல காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டது தமிழகத்தோட மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. இதன் மூலம் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் 177.25 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசை சட்டப்பூர்வமா பணிய வச்சிருக்கிறதும்
இந்த பிரச்சனையில முக்கிய மைல்கல்லா அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் காவிரியின் குறுக்கே மற்ற மாநிலங்கள் தன்னிச்சையா அணைகளை கட்டுறதை தடுத்து தமிழக டெல்டா பாசனத்துக்கு உரிய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதே சமயம் இந்த வரலாற்று தீர்ப்புகளுக்கு எதிராக கர்நாடக அரசு தொடர் நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. அந்த வகையில தான் பெங்களூருவுக்கு குடிநீர் தேவைக்காக மேகதாது அணைங்கிற கர்நாடக அரசோட புது யுக்தியை தமிழ்நாடு சட்டப்பூர்வமா எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிறது பெருங்கேள்வியா எழுந்திருக்கு. மேகதாது அணை விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட குறிப்பா விவசாயிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு.